ஓ மை லவ்லி சாக்லேட் கேக், நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அண்ட் ஃபைனலி இப்ப நீ கையில இருக்க. எனக்கு ஒரு ஐபோன் பிளேட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ மை காட், நீ போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணு கரண். போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். அட, அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? கரண் அவகிட்ட லிவிங் ரூம்ல மசாஜ் பண்ணுன்னு சொன்னா, ஆனா அவங்க அங்க இல்ல, டெரஸ்ல கூட இல்ல. எங்க போனாங்க? ஐ அம் ஷூர் இவங்க ரெண்டு பேர் மண்டைக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன, அந்த பிரீதா அவ இருக்காலே, அவ கரணை கண்டிப்பா எதையாவது செய்ய வைப்பா. அதுவும் யாருக்கும் தெரியாம. ஐ அம் 100% ஷூர். இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்பதானே பிளான் என்ன தெரிஞ்சுக்க முடியும். Where the hell are these two? மை ஃபேவரட் சாக்லேட் கேக், உன்னை பார்க்கும்போதே எனக்கு எச்சி ஊறுது. ஸ்பூன் எங்க? ஷாலன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, ஷர்லின் கேக் சாப்பிடலான்னு இருந்தாங்க. ரைட் ஷர்லின்? மா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஷர்லின் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தா. இல்ல, அது வந்து கேக் சாப்பிட வந்தா. ஆண்டி, ஷர்லின் இன்னைக்கு விரதம் இருக்கால்ல? ரிஷப் சார் உடம்பு கேட்டுரும் ஃபாஸ்டிங்லாம் வேண்டான்னு சொன்னாரு, விட்டுற சொன்னாரு. ஆனா ஷர்லின் தான் நான் பாரம்பரியத்தை ரொம்ப பிலீவ் பண்றேன், சோ விரதம் இருப்பேன்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்போ சாப்பாடுக்காக எதுக்காக கிச்சனுக்கு வரணும்? அதுவும் கேக் சாப்பிட போற நேரத்துல. எனக்கு இதெல்லாம் என்னன்னு புரியல. ஒருவேளை ஷர்லினுக்கு பசிருக்குமோ என்னமோ? எனக்கு கூட ஒண்ணுமே புரியல. இப்ப நான் உன்கிட்ட என்னதான் சொல்றது? என்ன ஷர்லின், நாங்க ஒன்னும் உன்னை சுமங்கலி விரதம் இருக்க சொல்லி கம்பல் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது இப்படி திருட்டுத்தனமா எதுக்காக இந்த மாதிரி? இந்த பிரீதா கடைசியா எல்லாரும் முன்னாடியும் என் பிளானே கெடுத்துட்டா. நான் இவளை அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றது? சாரி ஆண்டி, நான் இந்த கேக்க பார்த்தேன்னா அண்ட் வாசனை வர ரொம்ப சூப்பரா இருந்ததா, என்னால நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே டெம்ப்ட் ஆயிட்டேன். யார் அப்படி பண்ண சொன்னது? யார் உன்னை மோந்து பார்க்க சொன்னது? இந்த கேக்க நான் எனக்காக வாங்கினேன், உனக்காக இல்ல. ஆனா அவ கேக்க சாப்பிட இருந்தா. அது பாருங்க, ஸ்பூனால அதை கட் பண்ணி கூட வச்சிருக்கா. ஷர்லின், நீ ஒரு நிமிஷம் இரு. கரீனாக்கா, இது உங்களோட தப்பு தான். உங்களுக்கு அப்படி பசி இருந்திருந்தா சர்வன் கிட்ட சொல்லி ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஷர்லினை எதுக்காக அனுப்புனீங்க? பாவம், இவ காலையில இருந்து பசியோடையும் தாகத்தோடையும் உட்கார்ந்துட்டு இருக்காளே, விரதம் இருக்கான்னு நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம்ல. நீங்க பாட்டுக்கு இவளை கேக் எடுக்க அனுப்புனா எப்படி? பாவம், இவளோட மனசு ஆசைப்பட்டிருக்கோம் இல்ல ஷர்லின்? ஒரு தடவை நான் கூட இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன். அதுவும் முதல் தடவையா சுமங்கலி விரதம் இருந்தலையா, அப்பதான். பரவாயில்லம்மா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா உன்னோட விரதம் கெட்டு போகல. நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லம்மா. இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் கரீனாக்கா மட்டும்தான். உன் மேல எந்த தப்புமே கிடையாது. சரி, பரவாயில்ல ஷர்லின், நீ வாமா, என் கூட வா. வா, விரதம் கெட்டு போகாம இருக்கிறதே நல்ல விஷயம்தான். நீ வா, கவலைப்படாத. அப்படின்னா நான் பிரீதாவை பத்தி என்ன யோசிச்சேனோ அது ரொம்ப கரெக்ட். அவ எங்க ஷர்லின கேவலப்படுத்த வந்திருக்கா. அப்பதானே அவளால ரிஷப மடக்க முடியும். அண்ட் இந்த கரண் அந்த பிரீதாவோட ஸ்டூபிட் ஸ்டோரிய நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. பட் பிரீதா,
நீ எவ்ளோ முயற்சி பண்ணாலும் சரி உன்னால ஷர்லினை தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கரீனா ஷர்லின் கூட இருக்கா. சோ ஜெயிக்கிறது ஷர்லினா தான் இருக்கும். என்ன சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு, இது ஒரு சிம்பிளான விஷயம். நீயே போய் மம்மி கிட்ட சொல்ல. யாரவ என்ன பேரு? சோஃபியா. வீட்ல இல்லன்னு சொல்ல. ஏன் ஊர்ல இல்லன்னு சொல்ல. ஊர்லயே இல்லனா எப்படி அவ வருவா? வாவ்யா, இந்த சிம்பிள் ஐடியா எனக்கு ஏன் தோணாம போச்சு? அம்மா கிட்ட போய் அவ இப்ப ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டா finish. அவளை பத்தி கேட்கவே மாட்டாங்க. Wow, what an idea. I'm so happy. Thank you baby doll. Thank you so much. I'm sorry. But thank you, yeah. Thank you. It's an awesome idea. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு எதுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்துருது? கிரிக்கெட்ல நீ அவ்வளவு சீக்கிரம் விக்கெட்டை விட்டுறது இல்ல. ஆனா ரியல் லைஃப்ல ஏன் நீ சின்ன விஷயத்துக்குலாம் இவ்ளோ பேனிக் ஆகுற? பாத்தியா எவ்வளவு சிம்பிளான சொல்யூஷன். நான் மட்டும் இல்லனா உன் நிலைமை என்ன ஆகுமோ? கரெக்ட் தான். இல்ல இன்னைக்கு சுத்தமா நாளே சரியில்லை போல இருக்கு. ஏன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணு, ஆனா என் வாயில இருந்து வர வார்த்தை வேற. அதாவது மைண்ட் அப்செட்னா இதெல்லாம் நடக்கும்ல. பட் ஐம் ரியலி சாரி. இப்படி நடந்ததுக்கு சாரி. இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. நீ உன்னை பத்தின இம்பார்ட்டன்ஸ்ல ஆழ்ந்திருக்க. அதனால நீ வேற யாரையுமே திறமசாலே நினைக்கிறதே இல்ல. இத நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு தான் நல்லது. உன்னை இவ்ளோ நேரம் நான் ஏன் தேடினேன்னு தெரியுமா? சொல்லு. உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வச்சிருக்கேன். என்னது? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் கரீனாத்த ரூம் வழியா போயிட்டு இருந்தேனா, அப்போ ஷர்லின் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. என்ன பேசினான்னு தெரியுமா? நீ மட்டும் என் ஃபாஸ்ட பிரேக் பண்ண வரலனா நான் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங்க நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன். ஒருவேளை இந்த குடும்பத்தோட பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அத கூட பாதிலே விட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. Can you believe it? பாத்தியா, அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு இப்படிதான் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஷர்லின் கேக் சாப்பிடுறத நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ஆனா அதை விட பெரிய ரகசியம் நம்ம கையில இப்ப மாட்டிருக்கு. இன்னைக்கு நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். அப்சல்யூட்லி, கண்டிப்பா. இன்னைக்கு ஷர்லினை கையும் களவுமா பிடிக்கிறோம். அதுவும் அவன் இங்க வரும்போது. எஸ். எனக்கும் நம்பிக்கை வரணும் இல்லத்த. பிரீதாவுக்கும் கரணுக்கும் இடையில, அதாவது என் கண்ணால பாக்குற வரைக்கும், என் காதால கேக்குற வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ இருக்குங்கறத என்னால நம்பவே முடியாது. ஐயோ, நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு சரளா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா காதலிக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செய்றவங்க மாதிரில இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜானகி. ஆனா நான் அவங்க 2 பேர்கிட்டயும் போய் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. கண்ணால எதையாவது பார்க்கணும், காதால எதையாவது கேட்கணும், அப்பதான் அவங்க கிட்ட பேச முடியும். அப்படியே நான் அவங்க கிட்ட கேட்டு அவங்க அப்படி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன கேட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம்ல. ஐயோ அம்மா, நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணாலே நான் அவங்க லவ் சீனை பார்த்தேன்னு. அந்த கரண் சார் பிரீதா அக்காவை, அப்புறம் பிரீதா அக்கா கரண் சார் கிட்ட. மேல சொல்லு. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய் ஸ்ருதி, உன் அக்காவை பத்தி இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அட, ஆனா இங்க பாரு, நம்ம பிரீதா அப்படியெல்லாம் இல்ல. அட என்ன பாட்டி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையை சொன்னா வெக்கம் கட்டவன் அர்த்தமா? அண்ட் ப்ளீஸ், நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, பாட்டி அம்மா, ஆதாம் ஏவாள் காலத்துல இருக்கிற வயசானவங்க மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். பாரா, என்ன இதெல்லாம்? நீங்க எதுவும் கேள்விப்படல? நமக்கு தெரிஞ்ச பத்மாவோட பொண்ணுக்கும் அந்த 5வது தெருவுல இருக்க பையனுக்கும் ஏதோ இருந்துச்சுல்ல? அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? எல்லாம் ஏடா குடமானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காதல் இருக்கே அது எப்போதுமே இப்படிதான். எல்லாத்தையும் பைத்தியமாக்கிடும். எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. சுய நினைவே இருக்காது. என்ன பண்றாங்கன்னே தெரியாது. எல்லா தப்பான காரியத்தையும் ஈஸியா செஞ்சிருவாங்க. அதாவது ஓடி போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ருதி, நீ ஒரு வேலை பண்ணு. பிரீதாவுக்கு போன் பண்ணு. அவ போன் எடுத்ததும் அவளுக்கு ஒரு வேலை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போ சொல்லு. நான் அங்க போய் சைன் பண்ணிடுறேன் ஆஸ் a witness. பாட்டி, இங்க பாரு. சொல்லிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லுவான். என்ன? ஆனா நீங்க ஏன் இப்படி எதிர்பார்க்கறீங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஹிம். அவன் நடந்துக்கிறதே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ரொம்ப கேர்லிஷா இருக்கான். அவன் சமைப்ப அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கான். சரி, ஆம்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் ஃபிட்டா தான் இருக்கான். ஆனா இந்த காலத்துல யாரும் தான் அப்படி இல்ல. அக்கா இங்க இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா கரண் சார்? நீங்க ஜெலஸ்ன்னு சொல்லிருப்பாங்க. ஐ see. நீ என்ன சொல்லுவ?
ஜெலஸ்னு சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா உங்க ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. ஏன்னா உங்க ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பையன் 0 மாதிரி வந்திருக்கணும், ஆனா அவன் ஒரு ஹீரோ. என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஏணி நீதான். ஆனா நான் உன்னை கட்டிக்கிட்டா ஏன் நீ இவளை கட்டிக்கிட்டான்னு லைஃப் ஃபுல்லா நானே என்ன கேள்வி கேட்டுக்கணும். சார் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டிக்கு புருஷ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதுல என்ன பேப்பர் இருக்கு? சுவாரஸ்யமாவும் இருக்காது, லைஃபும் வேஸ்ட் ஆயிடும். சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்னைக்குமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ என் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, சோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்ருதி, நான் உனக்கு கேட்கட்டுமா? இந்த பிருத்வி எங்க இருந்து வந்தான்? ஐ மீன் அந்த கிராக் ரோகன் தானே வரணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்க தானே சொன்னீங்க அவன் ஒரு சாப்பி போட்ட மாங்கொட்டன்னு. மனிஷாக்கு 200 ரோசஸ் கொடுத்தா அதுக்கு அவ பலார்னு கண்ணத்துல அரைஞ்சா 37 நம்பரே பதிஞ்சிருச்சுன்னு. அதனால அந்த பையனை கேன்சல் பண்ணிட்டு இவரை வர சொன்னோம். கரெக்ட் தானே? ஓவரா கிண்டல் பண்ணிட்டேனோ, அதான் இப்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேன். சார், நான் உங்களுக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு வரேன். ஓகே? நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? பிரீதா, எனக்கு ஷாக் ஆகல, ஆச்சரியமா இருக்கு. நிச்சயதார்த்தம் நின்ன விஷயத்த நீங்க சொல்லும்போது ஏன் ரொம்ப டென்ஷன் ஆனீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சம்பந்தம் நின்று போறது தானே கரெக்ட். நல்ல விஷயம் தானே. நல்ல வேளை அந்த நிச்சயதார்த்தமே நடக்கல. பிரீதா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல பையன் கிடைக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த விஷயத்த நினைச்சு இப்ப நீங்க கொஞ்சம் சிரிக்கலாம். பிரீதா, நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? நீங்களே ஏதாவது கேளுங்க ப்ளீஸ். என்னை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ப்ளீஸ் கோ ஹெட். அப்படி கேக்குற அளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையே. பிரீதா, எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? பிரீதா, இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல. இதுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் போதும். உண்மை என்னென்னா, நான் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. கடைசி நேரத்தில் எல்லாமே கெட்டு போச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிரீதா, உங்களை மாதிரியே என்னோட வாழ்க்கையிலையும் அந்த உறவு இல்லை. நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையும் முறிஞ்சு போன உறவு அப்படிங்கிறது காமன் ஃபேக்டராக இருக்குது. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆனால் ஒன்று பார்த்தீங்களா, உறவு தான் முறிஞ்சுது, ஆனால் நம்ம நம்பிக்கை இழக்கலை. நாம் இன்றைக்கும் கல்யாணத்தை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதோட நமக்காக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். which is a very positive sign. Listen it. பிரீதா, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் காமனாக இருக்கு, அண்ட் நிறைய விஷயத்துல ஒத்துமையும் இருக்கு. குட். உங்ககிட்ட சொன்ன உடனே எனக்கு என்னமோ மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னோட அம்மா என்கிட்ட என்னோட பாஸ்ட் பத்திலாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இஸ் இட்? ஐ கான்ட் பிலீவ் திஸ். யூனோ, என்னோட அம்மா கூட எக்ஸாக்ட்லி என்கிட்ட இதை தான் சொன்னாங்க. உன் பாஸ்ட்டை பற்றி எதையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க, எதையும் ஷேர் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? நம்ம 2 பேரோட அம்மா நினைக்கிறதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. ரிஷப், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? இல்ல, அது வந்து ஷர்லினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னாச்சு? ரொம்ப உடம்பு சரியில்லையா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இல்ல, அவளுக்கு கொஞ்சம் அசிடிட்டி ஆயிடுச்சு. அசிடிட்டி தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அதுக்கு நானே மருந்து வச்சிருக்கேன், தரேன். ஐயோ ரிஷப், அவ எப்படி மருந்து சாப்பிடுவா? அவ ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. ஏன்? ஏன்னா உனக்காக விரதம் இருக்கால, அதனாலதான். இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ போய் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்பதான் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. சீரியஸ்லி, நீ ரொம்ப லக்கி.
உனக்கு ஷர்லின் மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கு, அதுவும் வைஃபாப்பா. பாத்தியா, அப்படி ஒரு மாடர்ன் பொண்ணு இப்படி விரதம் கிரதம்லாம் இருக்கா. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். Let me talk to her. பேசுறதுக்கு என்ன இருக்கு, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. she will be very happy. ரிஷப், listen. This is too much யா. இப்போ உனக்கு என்னாச்சு? உன் வீடு ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு? நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எந்த டைரக்ஷன்ல போனாலும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு. இங்க எத்தனை ரூம்ஸ் இருக்கு? எவ்வளவு நேரமா ஆண்டியை தேடுறேன், எங்கேயுமே இல்ல. அவங்க எங்க தான் இருப்பாங்க? இது ஏன் வீடு, உன் குருவி கூடு இல்ல. அதுவும் சின்னதா இவ்வளோண்டு. யாராவது மறைஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட அதுல மாட்டிப்பாங்க. என் வீட்டை பத்தி உன் மனசுல இருக்கறத சொல்லிட்டல. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இவன், உனக்கு அது கூட தெரியாது? உங்க வீட்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்ல எண்ணினாலே பேர் தான். அதனால தான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டடா ரொம்ப அன்பா இருக்கும். உன்னோட இந்த பெரிய வீட்டை எடுத்துக்கோ. இங்க யார் கூடவாவது பேசணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும். யாரையாவது தேடணும்னா 1 மணி நேரம் ஆனா கூட அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. சொந்த அம்மாவே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. யார் ரைட்? ஓ, ஒத்துக்கிட்டியா? அதனால தான் நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னன்னா உன்னை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். அப்புறம் உண்மை என்னன்னா நீ ஏன் டைப் ஆளே கிடையாது. இவள நான் ராக்கி ஆண்டி அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. வா, உங்ககிட்ட பேசலாம். உன்ன இரு. நான் ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவ ரொம்ப சீன் போடுறான். எப்ப பாரு ஓவர் ஸ்மார்ட்டா காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் சீன் போடல, நான் புத்திசாலி. ஸ்மார்ட்டா இருக்கிறது என்னோட பிளஸ் பாயிண்ட். நான் உன்ன மாதிரி ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு நான் வெளியவே நிரூபிச்சிட்டேன். ஆண்டி, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எங்க அம்மா என்னையும் சமீரை பத்தி எல்லாம் பேச வரல. இது ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தெரியாம சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ஆண்டி, அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, எங்களுக்குள்ள லவ் கிவ் எதுவுமே இல்ல. ஆண்டி ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்களை எழுப்பி விட்டு பேசலாமா? எவ்வளவு ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க பாரு. இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? ஹே, இங்க லைட் ஸ்விட்ச் எங்க இருக்கு? மெதுவா பேசு, வீட்ல யாராவது இருந்தா அவங்களுக்கு கேட்டும். ஆனா லைட் ஆன் பண்ணாம எப்படி பாக்குறது? சரி, ஒன்று பண்ணலாம். மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓ யா, தட்ஸ் a great idea. இன்னைக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட்ல பாதாம் சாப்பிட்டியா என்ன? புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்க. நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசு, அப்பதான் மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை காப்பாத்துறது வேலையா இருக்கு. வா. சரி வா. மெது. Oh god. ஏய், உன்னால பார்த்து வர முடியாதா? நீ வேற எங்கயாவது போய் தேட வேண்டியதானே? நீ போய் தேடு. சரி, போய் தொலை. நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். அதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்த்து கல்யாணத்தையும் போஸ்ட்போன் பண்ணலன்னு கேட்க சொல்றியா? போஸ்ட்போன்டா? அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கவா? ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கணுமா? ஆப்வியஸ்லி. உன் கல்யாணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சீக்ரெட் மிஷன். ஷர்லினோட முகத்திரைய கிழிக்கிற மிஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நீ அந்த வேலையில இறங்கிடுவ. ஷர்லினுக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டுறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? நான் தனியா செய்ய முடியுமா அதை? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஷர்லினுங்கிற ஆபத்து என் அண்ணன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அண்ட் யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ, ஓகே? ஷர்லின், அப்படின்னா இவ்ளோ நேரமா நீ என்கிட்ட ஷர்லினை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஆமா, வேற என்ன? ஷர்லினை பத்தி தான் பேச வந்தேன். அதனாலதான் நான் ஸ்ருதியை வெளியே அனுப்புனேன். ஏன்னா இது நமக்குள்ள இருக்கிற மிஷன், நமக்குள்ள இருக்கிற சீக்ரெட் மிஷன். அதனாலதான் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன நினைச்ச? நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன்னு நினைச்ச? இல்ல, அது வந்து நீ பிருத்விய பத்தி பேச போறேன்னு நினைச்ச.
பிருத்விய பார்த்தல, சோ அவனை கேலி பண்ணுவேன். அப்புறம் என்ன கேலி பண்ணுவேன், எல்லாத்தையுமே கேலி பண்ணுவேன். சோ அத நான் கேட்க விரும்பல. ஆக்சுவலா அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கிட்ட நிறைய டைம் இருக்கு, ரைட்? எனிஹவ், நீ ஷர்லின் பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? கொஞ்சம் ஓபனா டீடைலா சொல்லு, நான் இப்ப கேட்கணும். ஆனா நான் டீடைலா சொல்ல வரும்போது மேடம் நீங்க கேட்கலையே. அத நான் இப்ப சொல்லாத, இங்க சொல்லாத, நான் கேட்க விரும்பல, வாயை மூடுன்னு சொன்னேன். சரி விடு கரண், அத சாரி சொல்றேன்ல, ஓவரா சீட் போடாத. சரி சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? ஓகே, ஷர்லின் அண்ணனுக்காக சுமங்கலி விரதம் இருந்துட்டு இருக்கா. அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான், ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஷர்லினுக்கு உடம்பு வேற முடியலையா, அசிடிட்டி வேறையா மேடம்க்கு. அவளுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்ல எப்பவும் போல ஆக்ட் பண்றாளா? அது தெரியாது பிரீதா. ஆனா தன் உடம்பு எவ்வளவு மோசமானாலும் அவங்க விரதத்தை கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா. அந்த பொண்ணு இப்படி பிளான் பண்றா பாத்தியா? ரொம்ப பயங்கரமான பிளானிங்கா இருக்கு. அவ என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி வீட்டாளுங்க மனசுல இடம் பிடிக்க பாக்குறான். என் அண்ணனோட வாழ்க்கைக்குள்ளே வர பாக்குறான். ஆனா பிரீதா, நாம அவ முகத்தறிய கிழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை. அவ பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியரா இருக்கா, வெரி கிளவா. அதனாலதான் அவ தனக்கு உடம்பு முடியலனா கூட இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணியே தீருவேன்னு வீட்டாளுங்க எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்கா. அப்பதான் அவங்க நம்புவாங்க. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. ஒருவேளை ஷர்லினுக்கும் வேற ஒருத்தருக்கும் அஃபேர் இருக்குன்னா, அவ அவனை காதலிக்கிறானா, அவளோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே அவனை மீட் பண்றதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கானா, அவ இப்போ எதுக்காக ரிஷப் சாருக்காக இந்த விரதம் இருக்கணும்? இதெல்லாம் அவளோட பிளானா இருந்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் மறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சே ஆகணும். என் கூட வாங்கல. ஐயோ கடவுளே, ஏன்டா என்னோட நெயில் பாலிஷை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்ட? ஐயோ ஐம் சோ சாரி. ஒரு நிமிஷம். அட என்னப்பா நீ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா? சரிம்மா விடுங்க, நான் கவனிக்கல, சாரி. ஓஹோ, அப்படி என்ன அவசரம் என் செல்லமே? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லம்மா, ஷர்லின். ஷர்லினா? ஷர்லினுக்கு என்ன ஆச்சு? அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு என்ன? மா தயவு செஞ்சு இப்படி ரியாக்ட் பண்ணாதீங்கம்மா. அவ வந்து அது என்ன சொல்லுவாங்க, தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்களே, சுமங்கலி விரதம். எக்ஸாக்ட்லி. அவ அந்த விரதத்தை இருக்கா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதையெல்லாம் எங்க பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. பாவாவ பசியோடையும் தாகத்தோடையும் காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட அவ எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அவ ஏன் பாவம் எனக்காக ஃபீல் பண்ணணும்? ஐ மீன், எனக்கு அவளை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குமா? யாருக்கா விரதம் இருக்காளோ அவரே கில்ட்டியா ஃபீல் பண்றப்ப அவ எதுக்கு அந்த விரதம் இருக்கணும்? வா, எனக்கு சுத்தமா புரியல. இல்லம்மா, எனக்கு இது பிடிக்கல, சுத்தமா புரியவும் இல்ல. திஸ் இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இங்க பாரு, இது கஷ்டப்படுறது இல்ல, நீ கேர் பண்றன்னு அர்த்தம். இல்ல, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு சந்தோஷம் இல்லன்னு அர்த்தம். அவ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எதையும் சாப்பிடாம எதையும் குடிக்காம எனக்கு வீக்கா ஃபீல் ஆகுது, அசிடிட்டி இருக்கு. மா, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் மா? நீங்க இப்பவே என் கூட வாங்கல. அவளை விரதம்லாம் இருக்க வேணாம் சொல்லுங்க. வேண்டாம்ப்பா, நான்லாம் வரமாட்டேன். பாதியில விரதத்தை நிறுத்தின்னு சொல்றதெல்லாம் அபசகுணம். இல்ல என்னால அப்படி செய்ய முடியாது. என்ன மூட நம்பிக்கைமா இதெல்லாம்? ப்ளீஸ். என்ன ஆனாலும் சரி, நான் இத பண்ண மாட்டேன். சரி, அப்ப நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், சரியா? ஓகே. என்னப்பா ரிஷப், இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி இல்ல? பிளாக்மெயிலோ ஒயிட் மெயிலோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க என் கூட வந்து அவளை ஃபாஸ்டிங் நிறுத்த சொல்றீங்க, அவ்வளவுதான். இங்க பாருப்பா, உன் கூட வரணும்னா ஒரு கண்டிஷன். நான் ஷர்லின் கிட்ட ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவை சொன்னதும் அவ கேட்டானா ஓகே, இல்லனா நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன். 2 தடவை சொல்லுங்க. மா, ஒரு தடவை சொன்னாலாம் கேட்க மாட்டேன். நீங்க 2 தடவை சொல்லுங்க போதும். ஓகே, கன்ஃபார்ம். 2 தடவை சொல்லுங்க போதும். ஒரு நிமிஷம். இஃப் ஐ எம் நாட் ராங், யாருக்காக அவங்க சுமங்கலி விரதத்தை இருக்காங்களோ அவங்க தானே விரதத்தை முடிக்கணும். am I correct? Absolutely. இந்த விரதத்தை பத்திலாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கே. அப்படின்னா உன்னோட நிறைய பேபி டால்ஸ் உனக்காக விரதம் இருந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சீரியல்ல வருது, எவ்வளவு படத்துல வந்திருக்கு. அதோட இப்பெல்லாம் கோயில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவு கூட தெரியாதா என்ன? ரைட். நல்ல விஷயம் தான். என்னால உன்னை சிரிக்க வைக்க முடியுது. அந்த ட்ராக் மட்டும் தான் அதை செய்வான்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு அவரை நடுவுல இழுக்கிற? இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஷர்லினை பிடிக்கணும், முகத்தெரிய கிழிக்கணும், ரைட்? ஓகே ஓகே. அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? அவனை பத்தி பேசி பேசி எனக்கு போர் தான் அடிக்குது தெரியுமா?
குட். ஷர்லின் பத்தி மட்டும் தான் பேசணும். இன்ஃபேக்ட் ஷர்லினை பத்தி நாம பேசலாம், ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். அப்பதான் அவன் மேல ஒரு கண் இருக்கும். சோ அவ கேம் பிளான் பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுனா கரெக்ட். ஒரு வேலை பண்ணலாம். நாம அந்த ஷர்லினை ஃபாலோ பண்ணலாம். அவ விரதத்தை முடிக்கும் போது அப்பட்டமா தெரியும் அந்த விரதத்தை யார் முடிக்கிறாங்கன்னு. ஆசம். சில நேரத்துல நீ கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிறியே. சில நேரத்துல இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் born intelligent. ஐ எம் கரண். ஓகே, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அவனுக்காக சுமங்கலி விரதம்லாம் இருந்திருப்பல்ல? அந்த கிராக் பேர் என்ன? பிருத்வி. ஆஹா, நாட் பேட். பேர்ல ஞாபகம் வச்சிருக்க. நல்ல விஷயம் தானே. இனிமேலாவது நான் ரிஷப் சார் பின்னாடி சுத்துறேங்கிற சந்தேகம் உனக்கு இல்லாம இருக்கும். அந்த சந்தேகம் எப்போ தீர்ந்து போயிடுச்சு. இப்போ ஒரு புது சந்தேகம் வந்திருக்கு. இப்ப என்ன சந்தேகம் வந்திருக்கு? என்ன பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுல தடுமாற்றம் அப்பட்டமா தெரியுது. போய் சொல்ற, உனக்கு என் மேல காதலே இல்ல. ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆஃப் கோர்ஸ் நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். நான் பைத்தியக்காரத்தனமா எல்லைய மீறி உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஒருவேளை நீ என்ன அவ்வளவு காதலிக்கிறேனா, நான் மத்தியானோட கால் பண்ணும்போது நீ ஏன் கால் அட்டெண்ட் பண்ணல? அது மட்டும் இல்ல, நீ திருப்பி எனக்கு கால் கூட பண்ணல. அது ஏன்னா என்னோட மாம் அண்ட் டாட் என் கூட இருந்தாங்க. ஒருவேளை நம்ம 2 பேரும் இன்னமும் கான்டாக்ட்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர். எனக்கு உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் புரியுது. ஆனா இந்த விரதங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுக்கு எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். எல்லாமே எஸ்ஸா தான் இருக்கணும். ஏன்னா உனக்கே தெரியும் இந்த ஷோலினுக்கு நோ கேட்டு பழக்கம் இல்ல. அதோட நீ மட்டும் என் ஃபாஸ்ட பிரேக் பண்ண வரலனா நான் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் நான் உனக்காக மட்டும் தான் இருக்கேன். ஆஃப் கோர்ஸ் நான் வருவேன். எனக்கு சேலஞ்சஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. இங்க பாரு, சூழ்நிலை எவ்வளவு மோசமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெயிக்கிறதுல எனக்கு ஜாலியா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க வந்த பிறகு உன்னால என்ன சந்திக்க முடியுமா? Of course, 100%. ஒருவேளை இந்த குடும்பத்தோட பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அத கூட பாதிலே விட்டுட்டு வந்துருவேன். பாவம் அவன் ஸ்வீட் தட்டையும் சாப்பாடு தட்டையும் பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். அப்ப நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கா. ஓகே, பாய். ஓகே. அப்படின்னா ஷர்லினோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வர போறானா? கரணோட வீட்டுக்கா? ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்தாங்க டீ குடிங்க. நான் ஸ்ருதி சொல்றத ஒத்துக்கிறேன். நல்ல அலசி ஆராய்ஞ்ச பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அந்த கரண் பிரீதாவை காதலிக்கிறான். ஆனா அத்தை, நீங்க எப்படி அதை அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கரண் பிரீதாவையும் பிரீதா கரணையும் காதலிக்கிறாங்களா என்ன? அக்கா மறுபடியும் ரெட் பிளாகே காட்டிட்டாங்க. என்னது? நான் என் கண்ணாலே பார்த்தேன். அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லையா? நோ நம்பிக்கை என் ஸ்ருதி பார்வை இல்ல ஸ்ருதி, நான் நம்புறேன் நம்பலங்கிறதுலாம் வேற விஷயம். நீ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அதை நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். நம்ம நட்பா காதலா கூட பாத்துருக்கலாம். பிரீதா இன்னைக்கு வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. இல்ல தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல எதுவும் இல்ல சரலா. ஆனா அத்தை, நீ மறந்துட்டியா? சரி, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்மளோட வீட்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுல, அப்போ அதுல இருந்து யார் நம்மள காப்பாத்தினது? அந்த கரண். இன்னொரு பெரிய பிரச்சனை நடந்ததே, அந்த பிரச்சனையில இருந்தோம் யார் நம்மள காப்பாத்தினது? கரண் தானே. அப்புறம் நீ ஜெயிலுக்கு போனல, அப்போ அவங்க வீட்டு ஆளுங்களை எதிர்த்துக்கிட்டு உன்னை ஜெயில இருந்து யார் வெளில கொண்டு வந்தது? கரண். எதுக்கு? ஏன்னா அவன் அவனோட வருங்கால மாமியார காப்பாத்தணும்னு நினைச்சான். ஏன்னா பிரீதாவை சந்தோஷப்படுத்த. அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான் நினைக்கிறேன். ஸ்ருதி கூட நேத்து என்கிட்ட மாப்பிள்ள கிட்ட கரண் ஏன் இவ்வளவு குறை கண்டுபிடிக்கிறாருன்னு கேட்டா. அடுத்தவங்களோட குறையெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா காதல் வந்துச்சுன்னா அது நடக்கும். தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வேற என்னங்கிற? அட, அவ்வளவு பெரிய வீட்டு புள்ள நம்ம பிரீதாவே எதுக்கு சுத்தி சுத்தி வரணும்? அவரு 2 நாளும் இங்க வந்தாரு. ஏன் எதுக்குங்கிற? அதோட அவர் அம்மாவை பியூட்டிஃபுல்னு கூப்பிட்டாரு. உங்களை போய் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் எதுக்கு? அவரை இந்த வீட்டு புள்ளையா நீங்க நினைக்கணும்னு தான். ஏன்னா கல்யாண பேச்சு பேசும்போது நம்ம மறக்க கூடாது இல்ல? எனக்கு இத பாக்கும்போது அத்தை, எனக்கு நல்லா தெரியும் கரண் ஆரம்பத்துல இருந்தே சேட்டைக்காரன், குறும்பு ஜாஸ்தி. ஆனா நம்ம பிரீதா அவளுமா அப்படி? இது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியல. இல்லல்லம்மா,
இந்த விஷயம் பிரீதா அக்காக்கும் தெரியாது. உங்க யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நம்ம பிரீதாக்கு கரணோட தான் கல்யாணம் நடக்கும்னு தெரியும். வாழ்க ஜானகி அம்மா வாழ்க. நான் ஒண்ணு போய் சொல்லல. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீங்க ஏன் இங்க அங்கன்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க? கரண் இருக்காருன்னு சொன்னேன்ல, கிண்டல் பண்ணா எப்படி? இப்ப நாங்க டீ குடிக்கலாமா? அட குடிங்க. இந்தாங்கம்மா. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஐ மீன், உன்னை இது வரைக்கும் யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க, ரைட்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததா இல்லையாங்கறத சீக்கிரட்டா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறல. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியும், கன்ஃபார்ம். உனக்கு ஆள் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு நீ எப்படி சொல்லுவ? என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? அன்னைக்கு நீ எப்ப? சரி விடு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கு என்ன, இல்லன்னா என்ன? உண்மையாவா? அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தானே. உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் வெர்ஜினா இருந்தாங்க, அதுல எத்தனை அஃபேர்ஸ் இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏய், நீ ரொம்ப தொணன்னு பேசிட்டு இருக்க. என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விடு. நான் ஷர்லின் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவளை பிடிக்க முடியும். ஓகே, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. வாட்ஸ் சோ ஃபன்னி? யோசிக்க விடுன்னு சொன்னியா? அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யோசி யோசி. ஏன் நீ தான் யோசிய? அம்மா போன் அடிக்குது பாருங்க. போய் எடுக்க வேண்டியது தானே. சரி விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். என்னமோ நீங்க தான் போய் எடுக்கிற மாதிரி சொல்ற. ஹலோ. ஹலோ. நான் கரணோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. என் பேரு ராக்கி. நான் சரளா கிட்ட பேசலாமா ப்ளீஸ்? அது வந்துங்க, சரளாக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அதனால ரூம்ல படுத்திருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லலாம். இந்த வீட்ல இருக்கவங்களே நான் தான் ரொம்ப புத்திசாலி, பொறுப்பானவ, நிறைய ஞானம் இருக்கு. இல்லங்க, நீங்க என்கிட்ட தயங்காம பேசலாம். ஓகே. ஆனா என்கிட்ட சரளா சம்பந்தத்தை பத்தி பேச வரும்போதே அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னு தெரியல, அவங்க ரொம்ப டல்லா தான் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க சம்பந்தத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பிபி லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க சொல்ல வந்த விஷயத்த பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி சரி. அப்போ நீங்க அந்த சம்பந்தத்தை பத்தி பேசுறீங்களா? ஆமாங்க, ஆமா, அதேதான். அந்த சம்பந்தத்தை பத்தி தான் பேசுறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க சரளா கிட்ட இதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குன்னு சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேர் குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு உருவாக போகுது. நாங்க 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு இதுல சம்மதமா? என்னால இதை நம்பவே முடியல. என்னோட மனசு எவ்வளவு வேகமா துடிக்குது தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த சம்பந்தத்தை பத்தி முதல்ல வீட்ல நான் தான் பேசினேன். ஆமாங்க. ஓ, அப்போ இந்த விஷயத்த நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சரிங்க, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. சரி, சரளாக்கா எந்திரிச்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அவங்க உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. சரியா? சரி, நான் வச்சிடுறேங்க. சரிங்க, சரி. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்படின்னா இந்த சம்பந்தமும் முடிவான மாதிரி தான். பாத்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கொஞ்ச நேரத்துல இந்த வீட்ல இவ்ளோ ஜோடிங்க ஒண்ணு சேர்ந்துருச்சு. அக்ஷய், கிருத்திகா, ரிஷப், ஷர்லின், அண்ட் இப்போ சமீர் அண்ட் ஸ்ருதி. ரொம்ப நல்ல விஷயம்தான். கருணும் பிரீதாவும் ஜோடி சேர்ந்துட்டா அதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்க முடியாது. என்னாச்சு உனக்கு? தொணன்னு பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன். இப்ப இவ்வளவு அமைதியா இருக்க? என்ன பேசுறது? பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நமக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? என்னால நம்பவே முடியல. நம்மளோட பேட்ல கூட இவ்ளோ பேடா இருக்குமா என்ன? ஏன்னா யோசிச்சு பாரு, நம்ம ஷர்லன் வீட்டுக்கு போனோம். கரெக்டான டைம்ல, கரெக்டான சிச்சுவேஷன்ல. ஷர்லனோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம முன்னாடியே இருந்தா. அதுவும் அவ பெட்ரூம்ல இருக்க பாத்ரூம்ல. ஷர்லனும் இருந்தா, ரிஷப் சாரும் இருந்தாரு. நாம நினைச்சிருந்தா அங்க எவ்வளவு வேணாலும் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா கடவுளோட விருப்பம் என்னன்னு தெரியல. அவரு டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் மாயமாக்கிட்டாரு. நமக்கு எதுவுமே கிடைக்கல. நமக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எதையுமே ரெக்கார்ட் பண்ணல, நமக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த ஷர்லின் ரொம்ப மோசமானவ. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. கேரக்டருங்கிற விஷயம் அவகிட்ட சுத்தமா இல்ல.
நம்ம ரிஷப் சார் மாதிரியான ஆளுங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? என்னாச்சு? இல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதான் உங்ககிட்ட தெரியாம ஏன் பேசலன்னு கேட்டுட்டேன். சொல்லி வாய முள்ள இவ்வளவு பேசுற. வள 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 வளன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னோட மூட நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்க, இன்னொரு நிமிஷம் வேற மாதிரி இருக்க. உன்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. இப்ப என்னாச்சு? உன் தலையில 8 கால் பூச்சி இருக்கு. எங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். யாராவது இப்படி கிண்டல் பண்ணுவாங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷர்லின் அவ்வளவு அழுக்கானவ. அவள மாதிரி அவ வீடு ரொம்ப அழுக்கா இருந்தது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? அவ பாய் ஃப்ரெண்ட் செல்ல பேர் என்னன்னு சொன்னா? பொண்ணு. ஆனா ஒரு நிமிஷம் இரு. அந்த புண்ணுன்னா பெட் நேம் மாதிரி இல்ல இருக்கு. சந்தோஷ சாண்டின்னு கூப்பிடலாம். அண்ட் வீரேந்திர வீரு. புண்ணு என்ன பேரா இருக்கும்? பொண்ணு வந்து புன்னேந்திரு. வெரி ஸ்மார்ட். புன்னேந்திருவா. இப்படி ஒரு பேர் யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஷர்லினோட பாய் ஃப்ரெண்ட்னா ஐ மீன் ஸ்டைலிஷான பேரா தானே இருக்கணும். ஏன்னா அவளும் ஸ்டைலா தானே இருக்கா. பவன்? பவன் ரொம்ப ஸ்டைலிஷான பேர் தான். அந்த பவனும் பொண்ணும் மேட்சே ஆகல. சும்மா ஒளறிட்டு. சரி விடு, வேற ஏதாவது பேர் யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா? எனக்கு ரிஷப் சார் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அந்த தந்திரக்காரி வேணும்னு தான் கீழே விழுந்தான்னு கூட அவருக்கு தெரியாது. ஷர்லின் மேல எவ்வளவு கன்சர்ன் காட்டினாரு. ஆக்சுவலி ரிஷப் சார் ரொம்ப நல்லவர். அவர் கண்ணுக்கு யாருமே தப்பா தெரிய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி பண்றது நல்லா இல்ல. அதனாலதான் பக்க ஆதாரத்தோட அண்ணன் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ வந்து என்னோட காலையில சூரியன் உதிக்கிறத பார்க்கணும்னு விரும்புறியா? நோ. அப்படின்னா சீக்கிரம் போ, நான் வீட்டுக்கு போகணும்ல. நீ இருக்க பாரு, 1 நம்பர் கிராக். பொண்ணு நான் ஷர்லின். பேப்ஸ், ஆர் யூ ஷூர் நீ வீட்ல தனியா தானே இருக்க? வேற யாரும் உன் கூட இல்லல? ஐயோ, இங்க யாருமே இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். பேப்ஸ், தயவு செஞ்சு வீடு முழுக்க நீ நல்லா தேடி பார்த்துட்டு வா. பெட் கடியில, டேபிள் கடியில எல்லா இடத்துலயும் நல்லா செக் பண்ணு. ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? வீட்டு செக் பண்ணாம நான் வெளிய வர சொல்லுவேனா? நான் ஏற்கனவே ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கேன். ஜஸ்ட் கம் அவுட். ஓகே ஓகே பேப்ஸ், நான் இப்ப வெளியே வரேன். இரு. முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. அந்த ரிஷப் எதுக்காக இங்க வந்தா? நீ ஏன் அவனை இங்க கூட்டிட்டு வந்த? நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? நீ என்ன நினைச்ச? நான் அவனை இங்க கூட்டிட்டு வருவேனா? கருணா ஆண்டி தான் அவன் கிட்ட போய் என்ன வீட்டுல விட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அவன் வந்தான். அண்ட் இமிடியேட்டா வெளிய இருந்து கிளம்பிட்டான். ஆனா அந்த ஆண்டி போன் பண்ணி ரிஷப் கிட்ட பேசினாங்க. பிளா பிளா பிளான்னு லெக்சர் கொடுத்து வீட்டுக்குள்ள அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. தட்ஸ் அபௌட் இட். பேபி, யூ ஹேவ் நோ ஐடியா. இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்தது. பிரச்சனை எல்லாம் இடி மாதிரி என் தலையில விழுந்துச்சு. உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஷப பெட்ரூம்குள்ள வர விடாம தடுத்தேன். அவன் போலீஸ் கூட கால் பண்ணிட்டான். ஏன்னா வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இங்கேயும் யாரோ இருந்தாங்க. அவங்க கையில என்னோட கால் பட்டுச்சு. ஆனா அவங்க யாரு? இங்கேயும் வந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கரண் தான் வந்தான். அவன் தனியா ஒண்ணும் வரல, பிரீத்தாவோட சேர்ந்து தான் வந்தான். நான் அவங்க 2 பேரையும் எப்படியாவது ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்காங்க. I hate that பிரீதா. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நான் உனக்காக விரதம் இருந்தேன். உன் கையால விரதத்தை முடிச்சேன். ஆனா அந்த பிரீதா மறுபடியும் சந்தோஷத்துக்கு தீய வைக்க வந்துட்டா. எப்ப பாரு முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பிரீதாவை என் வழியில இருந்து விலக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அந்த மென்டல் பொண்ணு மறுபடியும் முன்னாடி வந்துடுறா. அசிங்கப்படுறா. இருந்தாலும் வந்து நிக்கிறா. மறுபடியும் அசிங்கப்படுறா.
மறுபடியும் வந்து நிக்கிறா. ஒவ்வொரு முறையும் என் முன்னாடி செவரு மாதிரி வந்து நிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது பிருத்வி? அந்த பிரீதா அவன் எல்லா பிளானிங் எடுத்துக்கிட்டே இருக்கா. அவளால என்னால ரிஷப கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் நிஜமா சொல்றேன் பிருத்வி, அந்த பொண்ணு நம்மளோட எல்லா பிளானிங் எடுத்துருவா. I don't know what to do. I will kill her. சொல்லிட்டேன். ஷர்லின் என்ன நீ என்ன பண்ற ஷர்லின்? ஷர்லின் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஷர்லின் கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்சம் பொறுமையா இரு. பேபி நான் உன் கூட இருக்கேன்ல. உன் பிருத்வி உன் கூட இருக்கும்போது நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. டென்ஷன் ஆகாத, நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்க. என்னோட லட்சியமே நீதான். அதோட என் லட்சியத்தை அடைய வைக்கிற பகடைக்காரி நீதான். அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நீ அந்த பிரீதாக்கு சம்மதம் சொல்ல வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் புரியுது. அவளை ஒருவங்கிற சங்கிலியால கொட்டி கைது பண்ண பிருத்வி. பிரீதா உனக்கு சொந்தமாயிட்டானா ரிஷப விட்டு ஒரேடியா விலகி போயிடுவா. நம்மளோட வேலையும் முடிஞ்சது. நான் என்ன கேட்டேன்? நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டேன்? அவளோட பொது வாழ்க்கையில கவனம் செலுத்தட்டும், ரிஷப விட்டுணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அந்த பொண்ணு என்னைக்கும் அதுலதான் போக்கஸ் பண்றா. ரொம்ப பிடிவாதக்காரி. அவ ரிஷப் மட்டும் இல்லாம நம்ம பின்னாடியே சுத்துறா. ஏன் இப்படிலாம் பண்றா? அவளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா அவ ரிஷப் கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அவன் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அப்புறம் அந்த அவங்க அம்மா, அவங்க சித்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அவங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவா. என்னைக்கும் நடக்க நான் விட மாட்டேன். அந்த பிரீதா என்னோட உயிரையே தொல்லை பண்ணிட்டா. நான் அவளை சும்மா விட்டுருவேனா? என் உயிரை யாராவது தொல்லை பண்ணா என்னால எப்படி தாங்க முடியும்? அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த பிரீதா நமக்கு ரொம்ப பெரிய தடையாயிட்டா. இனிமே பாரு, அந்த தடைய நான் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த வேலையை முடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு தெரியும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ அவளோட உன் உறவை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அவளை உன் வலையில சிக்க வை. அதுக்கப்புறம் பிரீதாங்கிற அந்த பறவை படக்கணும். ஆனா பறக்க கூடாது. அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு இருக்காளே, சரியான முட்டாள் தெரியுமா? உறவுகளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறது அவளுக்கு உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மீறவே மாட்டா. அதனால உனக்கும் பிரீதாவுக்குமான உறவு நமக்கு நிச்சயமா உதவி பண்ணும். எனக்கு சத்தியம் பண்ணு ப்ளீஸ், எனக்கு சத்தியம் பண்ணு. நீ அந்த பிரீதாவை எப்படியாவது அழிக்கணும். துக்கத்தையும் கண்ணீரையும் தவிர அவளுக்கு வேற எதுவும் கொடுக்க கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு பிருத்வி. நான் சத்தியமா சொல்றேன். உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அந்த பிரீதாவுக்கு வலியை தவிர வேற எதுவுமே தரமாட்டேன். முதல்ல நாம குறி வச்சது அந்த ரிஷப தான். ஆனா இப்போ அந்த பிரீதாவும் நம்மளுடைய வேட்டையாயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவதான். அவளே பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிட்டா. என்னோட சந்தோஷம், உன்னோட கனவு எல்லாத்தையுமே அவ அழிக்க முயற்சி பண்ணிட்டா. ஐயோ சும்மா இரு. உன் வாய்ஸ் வெளியே கேட்ட போது சும்மா இரு. ஓ மை காட், இடி மாதிரி பிரச்சனை தலையில வந்து விழுந்திருக்கு. நீ கம்மன் இருன்னு சொன்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? உனக்கு தெரியுமா, போன முறை நான் எதுவுமே செய்யல. இருந்தாலும் எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. இப்போ திருடி மாதிரி அவ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க. இப்ப அவ சும்மா விட மாட்டா. என்ன பண்ண போறாலும் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாய் மூடு சொன்ன கேளு. வாய் மூடு. போதும், நிறுத்து. நீ டென்ஷன் ஆகாம எனக்கு யோசிக்க டைம் கொடு. ஒண்ணும் ஆகாது. நான் என்ன பண்றது? ஒன் செகண்ட். ஒருவேளை ஷெலின் பேப்ஸா இருந்தா அவ ஏன் என்னோட பேரை சொல்லி கூப்பிடல? செக் பண்ணி ஆகணும். என்ன சத்தம் அது? அப்படின்னா ஷெர்லினோட லவர் பாய் இங்கதான் இருக்கான் போல இருக்கு. அப்படின்னா அந்த ஆள் உள்ளதான் இருக்கானா? அதுவும் பாத்ரூம்குள்ள. நம்ம வெளியில தான் இருக்கோட தெரிஞ்சு அவன் நைஸா பாத்ரூம்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவனை என்ன பண்றது பாரு. நில்லு ஜான்சி ராணி, எங்க போற? சும்மா இரு. ஏன் ஷெலின் பேப்ஸ், இஸ் இட் யூ? என்ன சத்தம் அது? யார் அது? இல்ல ரிஷப், எந்த சத்தமும் கேட்கலையே. வாய்ஸ் கேட்டியா?
அவன் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். விழுந்துட்டானா? நல்லதுதான். இப்ப ஷர்லின் அவன் லவரை காப்பாத்த வருவா. வரட்டும், அவங்க 2 பேரும் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிடலாம். அப்போ அது நமக்கு ப்ரூஃப் ஆயிடும். ரைட்? கரெக்ட். ஏன்னா அதர்வைஸ் அவன் நம்ம கிட்ட பாத்ரூம்ல பிளம்பர் தான் இருந்தா அவன் டேப்பை சரி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லுவா. அதனால தான் அவன் என்ன கூப்பிட்டான்னு கூட சொல்லுவா. குட், வெரி குட், குட் ஐடியா. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். கம், இங்க வா. கம் 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 கம். இந்த ஷர்லின் ஏன் இன்னும் வரல? தெரியலையே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஒருவேளை வெளியில ஏதாவது எலி வந்திருக்குமோ? அது சாமான தள்ளி விட்டு நாம ஷர்லின் வந்துட்டான்னு நினைச்சிட்டோமோ? ஐடியா. நீ அந்த ஆள்கிட்ட ஷர்லின் மாதிரி பேச்சு கொடு. அப்படியே ஷர்லின் மாதிரியே பேசினா அவன் வெளியே வந்துருவான். இல்ல நீ என்ன பைத்தியமா? என்னால அது பண்ண முடியாது. நான் ஷர்லின் மாதிரி எப்படி பேசுறதா? இப்ப எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க? You can do it. இல்ல முடியாது. நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா அவன் தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவன் அவளோட பாய் ஃப்ரெண்டை நிரூபிச்சாக்கணும்ல. அதுல என்ன டவுட்? ராத்திரி இந்நேரம் உள்ள பிளம்பரா இருப்பா. ஆப்வியஸ்லி அவ லவ்வர் தான் உள்ள இருப்பா. என்னால ஷர்லின் மாதிரி பேச முடியாது. வேணா நீ பேசிக்கோ. ஐயோ, அது எனக்கும் உனக்கும் மட்டும் தானே தெரியும். மை டார்லிங் கிராக்கர், இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நீ பேசினா மட்டும் தான் முடியும். கம். ஐயோ, என்னால முடியாது. எந்திரி, சொன்னா கேளு. வா, டைம் இல்ல. வா, சீக்கிரம் வா. இல்ல வாங்கற. அவன் போயிடு போறான். வா, கிடைக்காது. சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. என்னால முடியாது. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பேப்ஸ், நீ எங்க இருக்க? நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இங்க வா, சீக்கிரம் பேசு. மை டியர், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் வெளியில வாயே. பேப்ஸ், நான் ஸ்லிப் ஆயிட்டேன். லைட்டா அடிபட்டுருச்சு. அவனுக்கு அடிபட்டுச்சான், கீழே விழுந்துட்டானா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. அவன்கிட்ட லிவிங் ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லு. சீக்கிரம் வந்து சொல்லு. இது யாரோட குரல்? பேப்ஸ், உன் கூட வேற யாராவது இருக்காங்களா என்ன? நீ என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கத்தி பேச என்ன இருக்கு? நீ அப்ப ஷர்லின் மாதிரி பேசு போ, சரியா? மை டியர், நீ எதை கேக்குற? ஓ, அதுவா, லிவிங் ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த சத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வெளியில வாயே. பேப்ஸ், ஆனா உன் குரல் ஏன் இவ்ளோ டிஃபரெண்டா இருக்கு? அவன் கேக்குறான், பதில் சொல்லு. என்னது, எனக்கு இப்போ கூட குரல் கேக்குது. உன் பேரை சொல்லி யாரும் உன்னை கூப்பிட்டாங்க. இல்ல ரிஷப், எனக்கு யார் குரலும் கேட்கவே இல்லையே. ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லாதனால நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ரிஷப், அது வீட்ல யாரும் இல்லைங்கிறப்ப அது எப்படி உள்ள குரல் கேட்கும்? யாரும் இல்லையா? ஐ மீன், உன் அம்மா வீட்ல இல்ல, நீ வீட்ல தனியா இருக்க. யார் வேணாலும் வரலாம். ஐம் ஜஸ்ட் லிட்டில் worried. நான் ஒரு வேலை பண்றேன். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே போயிடுறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? நீ அங்க எங்க பாக்குற? இங்க கவனி. இல்ல அங்க இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல இந்த ஆளை ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வர வைக்கணும். இல்ல எனக்கு என்னமோ ஷர்லின் இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுலயோ மோதி கீழே விழுந்துட்டா. கிராக்கு, இது அவளோட வீடு. எது எங்க இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ தடுக்க விட மாட்டா. இங்க கவனி. என் கால் சொல்லிக்கிருச்சு. என்னாச்சு? எனக்கு அடிபட்டுருச்சு. அது எப்படி அடிபடும்? உங்க வீட்ல எது எங்க இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? சரி, எந்திரி உட்கார். ஓகே, எங்க அடிபட்டிருக்கு காட்டு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? இல்ல, அதெல்லாம் தேவையில்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஐஸ் பேக் கொண்டு வாங்க ப்ளீஸ். எங்க இருக்கு? அது உங்க கிச்சன்ல. நீ வெளியில வா மை டியர். நான் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப இவ்வளவு அன்பா பேசி சொதப்புற? அவங்கிட்ட ஒழுங்கா பேசு. ஷர்லினோட குரல் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்காதே. அவளோட குரல் ஸ்வீட்டா இருக்காது, ஸ்பைசியா தான் இருக்கும். இல்ல, இது ஷர்லின் பேப்ஸே இல்ல. அப்படின்னா இது யாரு? அண்ட் என்னையே அவ வெளியே கூப்பிடுறா? வா மை டியர், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஹே லுக், ஹே யூ மிஸ்டரி கேர்ள், நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என் ஷர்லினா இருக்க முடியாது. ஏன்னா உன் குரலும் ஷர்லின் குரலும் வித்தியாசமா இருக்கு. நீ ஷெர்லின் மாதிரி ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்க? அது ஏன்னா நான் பெட்ரூம்ல இருக்கேன் and நீ பாத்ரூம்ல இருக்க. சோ பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம்ல இருக்க உனக்கு கேக்குற என் குரல் மாறி இருக்கலாம்ல மை டியர். இது சின்ன இடம் தானே. இங்க பாரு, நீ
நீ ஷர்லின்னா, நீ நிஜமாவே ஷர்லின்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும், ரைட்? சொல்லு, நான் யாருன்னு சொல்லு. பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. இது என்ன கேள்வி? நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், ஸ்வீட்டு, என் லவ்வர் பாய். வாட் கிராப்! எல்லா பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் இப்படி தான் பேசிக்குவாங்க. நீ நிஜமாவே ஷர்லின்னா உனக்கு என்னோட பெட் நேம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் உனக்கு பிடிச்ச பெட் நேம். என் பெட் நேம் என்னன்னு சொல்லு. ஹேண்ட் வாஷ் எங்க பண்றதுன்னு சொன்னீங்கன்னா? ஐயோ ஆமால. பிரீதா நீ ஒரு வேலை பண்ணு, நீ அவரை உள்ள பாத்ரூம் கூட்டு போ. கை துடைக்கிறதுக்கு உள்ள இருக்கிற புது டவல் எடுத்து கொடு. நீங்க என் கூட வாங்க. வாங்க. நீங்க நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேம்மா. வாங்க. நீ எவ்வளவு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்கோ பிரீதா. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதும் உன் முகத்துல இந்த சிரிப்புங்கிறது காணாம போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே நரகமாக போகுது. அதுக்கப்புறம் தினம் உனக்கு இந்த மாதிரியான டவல் தேவைப்படும் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. பிரீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க என் கூட உங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலையில நீங்க பிஸியா இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் மேல ஃபோக்கஸ் பண்றீங்களா? கூடிய சீக்கிரமே நீங்க மனப்பொண்ணு ஆக போறீங்க. நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அதோட கல்யாணம், அதுக்கப்புறம் நிறைய சடங்கெல்லாம் இருக்கும். அதுல உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. தேவையில்லாம எதுக்காக நீங்க வெளியே போய் கஷ்டப்படணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். ஆனா ஒரே ஒரு வேலையை தவிர, ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் முழுசா முடிக்கணும். அப்படி என்ன முக்கியமான வேலை? அதுவும் நம்ம கல்யாணத்தை விட ரொம்ப முக்கியமா? என்னாச்சு, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்கிட்ட அதை தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஷேர் பண்றது நல்லது. ஆக்சுவலி என்னன்னா, விஷயம் ஒன்றும் அவ்வளோ சீரியஸ் கிடையாது. எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நீல மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நான் முழுசா முடிச்சு தரேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது அந்த விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட கொடுங்க. ஓ, அப்படின்னா இப்ப ஷர்லின் விஷயத்தை என்கிட்ட மறைக்க பாக்குறா. என்ன பார்த்தா அவளுக்கு விளையாட்டா இருக்கா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடி, இந்த பிருத்வி உன்னை விட பயங்கர புத்திசாலி. நீ வேணா பாரு, நீ என் மனசை திறந்து எல்லா உண்மையும் என்கிட்ட தன்னால சொல்ற மாதிரி என் மேல உனக்கு நம்பிக்கையை வர வைப்பண்டி. நீ என்ன பிளான் போட்டாலும் ஏன் முன்னாடி செல்லாது. அதுக்கப்புறம் உன்னால என் ஷர்லினை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நான் அவகிட்ட உடனே சொல்லிடுவேன். ஓ யா, அஃப்கோர்ஸ், வை நாட்? ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நீங்க உங்க பேஷண்ட்டை தாராளமா பார்த்துக்கோங்க. அண்ட் யா, ஐ நோ, ரொம்ப அவசரத்துல திடீர்னு இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல நமக்கு நிச்சயமாக போகுது. ஸோ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்றதுக்கு என்னால முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்க. கரண், சமீர், அப்புறம் ரிஷபை கூப்பிட மறந்துடாதீங்க. I'll see you. கரண், சமீர, பிருத்வி ஏற்கனவே பார்த்திருக்காரு. ஆனா ரிஷப் எனக்கு ஒரு நல்ல நண்பர்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப சரிங்க, நாங்க இப்ப கிளம்புறோம். சரிங்க. நாங்க நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மன்னிக்கணும் சம்பந்தியம்மா, திடீர்னு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க நிறைய பிளானிங் வேற பண்ணணும். நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்க. பாய். பாய். போயிட்டு வரேன். பாய். பாய். சரளா, வாழ்த்துக்கள். மாமியாராக போற. உனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. என் தங்கம், நீ சந்தோஷமா இருக்கல்ல பிரீதா? பாட்டி, உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கம் நல்ல பொண்ணு. ஓகே, நாளைக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லிடுங்க. ஆமா, நீ முதல்ல டீ எப்படி குடுக்கறதுன்னு கத்துக்கோ. டீ குடிக்க தான் தெரியுது, குடுக்க தெரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளை மேல சூடா இருக்கிற டீயை கொட்டிட்டே. அம்மா, நம்ம முதல்ல ஒண்ணு பண்ணலாம். என்ன? நீங்க திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் கரிச்சு கொட்டிருங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண கூடாதுன்னு தயவு செஞ்சு லிஸ்ட் போட்டு சொல்லிடுங்க. நீ ஒரு வேலை பண்ணு,
நீ டெக்கரேஷன்ல இருந்து ஆரம்பி. ஏன்னா உன்ன அதுல யாரும் அழிச்சுக்க முடியாது. Thank you. அப்புறம் பிரீதா, ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உங்ககிட்ட நல்ல Dress இருக்குல்ல? அத பத்தி என்கிட்ட கேளுங்க. நான் சொல்றேன், அக்கா கிட்ட ஒரு சூப்பர் Dress இருக்கு, செம்மையா இருக்கும். சரளா, நீ ஒண்ணு பண்ணு. தம்பிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிரு. இன்னும் நீ தெரிஞ்சவங்க யாருக்காவது சொல்லணும்னா அவங்களுக்கும் மறக்காம சொல்லிரு. ஆமா அத்தை, நான் ராக்கி வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லணும். அவங்க நமக்கு எவ்வளவோ உதவி எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்ங்கறப்ப அவங்களும் அதுல கலந்துக்கணும்ல. சரி, நீங்க எல்லாரும் பிளான் பண்ணுங்க. நான் கிளம்புறேன், எனக்கு வர்க்குக்கு டைம் ஆகுது. சரிம்மா, போயிட்டு வா. ஜாக்கிரதைமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரளா, உன் டைரி எடு. சீக்கிரம் எழுந்து போய் டைரியை கொண்டு வா. என்ன சரி, ஓகே, நான் போய் டெக்கரேஷன் வெயிட் பண்ணுங்கமா பாரு. அட, நீங்க அந்த கிரிக்கெட்டர் தானே கரண்? கடவுள் இந்த ஜோடியை எப்பவும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வருத்தப்படாதீங்க, சீக்கிரமே ஆயிடும். ஹீரோ மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கடவுள் கிட்ட உங்க 2 பேருக்காக நான் மனசார வேண்டிக்கிறேன். ஐயோ இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹலோ, நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏய், எங்க போற? இரு, நான் போணும். ஒரு நிமிஷம் இரு. நிறுத்துன்னு சொல்றேன்ல. அவங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தாகணும். என்ன கொடுத்தாங்க? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. ஆசீர்வாதம் பண்ணாங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லன்னு நான் சொல்லணும். கடவுளே, என்ன ஆகும் தெரியலையே. லிசன் பிரீதா, நில்லு. எதுக்கு பிரீதா சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு ஹைப்பர் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இங்க வாங்க. ஐயோ, இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க ஆசீர்வாதம் பலிச்சிடும். இவங்க வாயில இருந்து எது சொன்னாலும் அது உண்மையா நடக்கும். அப்ப ஹை லெவல் ஆசீர்வாதம் சொல்லு. என்கிட்ட விளையாடாத. இவங்க சபிக்கவும் செய்வாங்க. கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. நீ சும்மா இரு, நான் சொல்றது கேளு. ஐயோ பிரீதா, இவ வேற. பிரீதா, பிரீதா, எங்க போற? அவங்க போயிட்டாங்க. இங்க தான் எங்கயாவது இருப்பாங்க. எங்க போனாங்க? அவங்க போயிட்டாங்க. ஜஸ்ட் லீவ் இட். அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்கிறது? பிரீதா, ரிலாக்ஸ். அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது, ஓகே? உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நடந்துருச்சுனா? ஐயோ, உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது? உனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. யூ ஆர் 50% சேஃப். அண்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. சோ 100% சேஃப், ரைட்? ரைட். ஆனா பாத்தியா, இன்னைக்கு விரதம் இருக்கிற நாள். இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சா அது பயமா தானே இருக்கும். பட் தேங்க் காட் ஐ அம் சேஃப். டோன்ட் வரி. இந்த மாதிரி துப்பட்டால சிக்கிக்கிற சீக்வென்ஸ்லாம் படத்துல மட்டும்தான் நடக்கும். ரியல் லைஃப்ல நடக்காது. ஆல்ரைட், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணமா, அதுக்கெல்லாம் பேச்சே இல்ல. என்னாச்சு? வா போலாம். ஹலோ. அக்ஷய், எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க தான் வரேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை, அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் என் மேடமை பார்க்கறதுக்காக. ஆக்சுவலி நீங்க ரெடி ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க ஏற்கனவே ஹேண்ட்ஸமா தானே இருக்கீங்க. யூ நோ வாட், எனக்கு அது தெரியும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ என்னை விட ரொம்ப அழகு. அதனால தான் கொஞ்சமாவது ரெடி ஆகிட்டு வந்தா தானே யாரும் இந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு சொல்லாம இருப்பாங்க. அட, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? காதல்ல லுக்ஸ் எல்லாம் முக்கியமே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே ஹேண்ட்ஸமான பையனா அது நீங்க மட்டும்தான். This is the reason why I love you so much. உன்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஓகே, உன்கிட்ட நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, பாய். மாம், பெர்ஃபெக்ட். எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். மாம், ஹாய் பியூட்டிஃபுல். வாவ். மாம், வாவ் நீங்க தான்.
திஸ் பிளேஸ் இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். இல்ல, இந்த டெக்கரேஷனை நான் ஸ்பெஷலா உனக்காகவும் ஷர்லனுக்காகவும் செஞ்சேன். இது நீங்க 2 பேரும் இருக்க போற முதல் விரதமாச்சே. ஐ விஷ் இந்த நாள் உங்க 2 பேருக்கும் ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்கணும். யா மாம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இந்த வீடு ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க? களைச்சு போடுவல? கோ டேக் ரெஸ்ட். போ. கோ கேர்ள். மாம், அட என்னாச்சு? நீங்க இந்த உலகத்திலே பெஸ்ட் மாம். ரிமெம்பர் தட். பேட் கேர்ள். கோ. இந்த அலங்காரத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஸ்டூபிட் ஸ்ருதி. அந்த ஸ்ருதியை விட நான் எவ்வளவோ பெட்டர்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியே காட்டணும். அவளை விட நான் அழகா டெக்கரேஷன் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் அதை நான் எனக்கு செஞ்சே காமிச்சிட்டேன். ஸ்டூபிட் ஸ்ருதி. அண்ணி அவளை ரொம்ப தான் பாராட்டுறாங்க. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, ப்ராப்ளம் உனக்கு தான். உனக்கு மூளையில நட்டு லூஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்டேன், அதுக்கு சிம்பிளா பதில் சொல்லு. எஸ் ஆர் நோ. என்ன இருந்தாலும் நான் என்ன உன்னோட ஹஸ்பண்டா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? ஏன் மறைக்கிற? ஓ ப்ளீஸ், நான் எதையும் யார்கிட்டயும் மறைக்கல. நான் யாரை பார்த்தும் பயப்படல. விஷயம் ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அப்படி சொன்னதே இல்ல. எனிவே, இந்த மாதிரி ஸ்டூபிட் क्वेश्चन கேட்டு நீ ஏன் உன்னோட ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கற? வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. ஐ லைக் இட். வாட்? ஒண்ணுல உன்னோட இந்த லூசுத்தனமான பேச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் சொல்றேன். கவனம் செதறாம அங்க டோரையே பாரு, வந்துற போறான். என்ன ஏன் ஃபோக்கஸ் பண்ற? ஸ்டாப் இட். நான் சொல்றத கேளு கவனமா. இந்த மெயின் டோர் வழியா யாரு உள்ள வந்தாலும் சரி, அவங்க நம்ம பார்வையில இருந்து தப்ப முடியாது. Got it? Got it. Concentrate. ஏன் இன்னும் வரல? சீக்கிரம் வந்துருவான்னு சொன்னானே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நானே அவனுக்கு மெசேஜ் பண்றேன். மெசேஜ் அனுப்பியிருக்கானே. 15 நிமிஷத்துல வரேன். ஆனா இந்த மெசேஜ் எப்ப வந்தது? வந்ததும் ஏன் ஃபிளாஷ் ஆகல? forget it, Sheldon. அவன் இப்போ இந்த வீட்டுக்குள்ள எப்படி என்ட்ராவான்னு யோசி. வெயிட். இப்போ வீட்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒருவேளை தப்பி தவறி கூட யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா நான் மாட்டிக்குவேன். அப்படின்னு இங்க ஆபத்து அதிகம். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணதான் வந்திருக்கேன். ஏன்னா ஆபத்துடைய வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னமோ என்னோட ரத்தத்துல சுறுசுறுப்பு கலந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய கிக்கு கிடைக்கும். லெட்ஸ் கோ ஃபார் இட். வணக்கம் சரளா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ராக்கி. தேங்க்யூங்க. நீங்களும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? உட்காருங்க. சரிங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க அழகா தெரிஞ்சுதானே ஆகணும்ல. இன்னைக்கு சுமங்கலி பூஜை இல்லையா? ஒவ்வொரு சுமங்கலி பொண்ணுக்கும் இது ஒரு பெரிய பண்டிகை இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்க குங்குமத்தோட கலர் இன்னைக்கு உங்களோட முகத்துல தெரியுது. இது உறவுகளுக்கான பண்டிகை இல்ல? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சரளா. இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். நான் பேசலாமா? என்ன சரளா, நீங்க எனக்கு எதுக்கு ஆட்சேபனை இருக்க போகுது? நீங்க தயங்கவே வேண்டாம். சொல்லுங்க, என்ன சொல்லலான்னு வந்தீங்க? சொல்லுங்க. அது என்னன்னா, கரண் அப்புறம் பிரீதாவை பத்தி நான் பேச வந்திருக்கேன். அட, இந்த ஷர்லன் எங்க போயிட்டா? நான் உன்னை சொல்லட்டுமா? நாம அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை. அவன் எப்படி இருப்பானே தெரியாது. ஸோ நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனை ஷெர்லின் மேலே வச்சாகணும்.
ஏன்னா அவனை பார்த்த உடனே சிரிப்பா இல்ல, ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவன் எனக்கு தெரியும். அதனால தான் ஷர்லினை தேடிட்டு இருக்கேன். வேற எதுக்கு? ஆனா அவ எங்க போயிட்டா? அதோ அங்க இருக்கா, மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கா. ஓ கரண், ஏதாவது ஒரு இடத்தை தேடு, நம்ம அங்க ஒளிஞ்சுக்கிட்டே அவளை பார்க்கலாம்.